அதிமுகவின் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்ற பிறகு தொடர்ந்து 11 தோல்விகளை சந்தித்துள்ளதால் கட்சியை காப்பாற்ற போராடி வருவதாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கூறியுள்ளார். சென்னையில் திமுக தலைமையகமான அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஈரோடு இடைத்தேர்தல் வெற்றி மக்கள் திமுகவின் பக்கம் இருக்கிறார்கள் என்பதையே உணர்த்துவதாக குறிப்பிட்டார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்ற பிறகு 11 முறை தோல்வியடைந்திருக்கிறார். இப்படி தொடர் தோல்வி அடைந்த ஒரு அரசியல் தலைவர் அவராகத்தான் இருக்க முடியும். இதிலிருந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை வெற்றி பாதையை அழைத்து செல்வதற்கு அவருக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை என்பது இன்றைக்கு நிரூபணமாகி இருக்கிறது. இன்றைக்கு கட்சி அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதா என்பதை அவருடைய முன்னாள் அமைச்சர்களாக இருந்தவர்களே இன்றைக்கு பேசுகின்ற பேச்சுக்கள் உங்களுக்கு எடுத்துக்காட்டும். எனவே கட்டுப்பாட்டிலே கட்சியை கொண்டு வருவதற்கு அவர் இன்றைக்கு படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறார்.